போட்டுக்கிட்டு பேசலாம். ப்ராப்பர்ட்டியோட தான் பேசுவார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேற லேக் இருக்கிறாமே அது இதுன்னு ஆரம்பிக்க சொல்லிட்டேன். ஒழுங்கா கதை சொல்லி அதெல்லாம் என்ன ஆச்சு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து என்ன ஆச்சுன்னா ஓப்பன் பண்ணா காலேஜ் பில்டிங் சிறப்பா இருந்தது. அதாவது வந்து ஒரு கோயிலுக்கு வந்து இப்போ ஒரு ஆட்டை கூட்டின்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க, வெட்டத்துக்கு ஆடு கூட்டினது என்ன ஆச்சுன்னா பள்ளத்துல வந்து விழுந்துட்டேன். சரி ஃபர்ஸ்ட்ல வந்தவங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எப்படியான எங்க கூட்டத்துல இவர் இருக்கிறாருல வசந்த் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் டே வரப்போ வந்து நல்ல பையன் போல ஃபர்ஸ்ட் ரோலே போய் உக்காஞ்சிப்பாரு. ஃபர்ஸ்ட் ரோல 2வது சேரு போய் உக்காஞ்சிக்கின்னு யாரு என்ன கேள்வி கேட்கறாங்க, தம்பி 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 நல்லா டக்கின்லாம் பண்ணிட்டு பயங்கரமா இருப்பான். நான் கூட திடீர்னு பார்த்தோன்னே நல்லா படிக்கிறாளே, நம்ம எதுவும் பேசக்கூடாது, நம்ம எதுவும் வச்சுக்கூடாது, சரி எப்படியாவது ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம், ரெண்டு எப்படியா ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம் சொல்லிட்டு பிரேக் போகலான்னு சொல்லிட்டு வராரு. கரெக்டாக இங்கேருந்து ஆடிட்டோரியத்துல வந்து வெளியே வராரு. நான் போயிட்டு இப்படி கை போட்டேன். ப்ரோ எங்கே ப்ரோ திருவேற்காடு பேர் என்ன ப்ரோ வசந்த். சரி ப்ரோ பேசிட்டு வாங்க ப்ரோ கேன்டீன் போகலான்னு சொல்லிட்டு கேன்டீன் மாதிரியே இல்லை மாச்சுடி மாரி இருக்குது. கேன்டீனில் போயிட்டு உக்காந்துட்டு சரி ப்ரோ என்ன ப்ரோ சாப்பிட்றீங்க, ஒன்றும் இல்லை ப்ரோ டீ வாங்கி தரட்டுமா, சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 டீ போட்டிருந்தேன். சரி 2 டீ வாங்கிட்டு 2 பேரும் குடிச்சிட்டோம். சரி வேற எங்கேயாவது போகலாம் ப்ரோ. இப்போ இப்போ அந்த நொட்டுறியா நான் முதல்ல இவனை 134 ரூபாய் ஜிபே பண்ண சொல்லுங்க, அப்புறம் இதெல்லாம் பதிவு பண்ணி போனாங்களே இது சொன்னதுடா. அதான் அந்த vlog வந்து வராது, அதனால இதுல வந்திருக்கு. இது யாரும் இல்லை கிடையாது. இது யார் தெரியுமா, நான் வந்து ஸ்டேஜில் வந்து பாட்டு பாடினு இருக்கிறப்போ கஸ்டமர் இருக்காருன்னு பண்ணான். அவன் தான் இப்போ திருப்பியே பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு நாள் கையில் மாட்ட போகிறான். சரி நீ அடுத்து அப்படியே அடுத்து அதான் 2 பேரும் டீ குடிச்சதுக்கு அப்புறமா சரி ப்ரோ நம்ம போயிட்டு கிரவுண்ட்லாம் பெருசாக இருக்குது சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கை போட்டு இந்த கிரவுண்ட் அப்படி சுற்றிட்டு வரோம். போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கதையெல்லாம் அவங்க வீட்டு கதையெல்லாம் நான் பேசினேன், எங்கள் வீட்டு கதையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு ஜாலியாக இதுமாரி பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டு இங்கே வந்துட்டோம். கரெக்டாக நின்று இது வந்து 2வது நாள். 3வது நாள் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஆடிட்டோரியமில் ப்ரோக்ராம் சொல்லிட்டு எல்லாரும் உட்கார வச்சாங்க. சரி நான் இவருக்காக காத்துனுங்கிறேன், வசந்த் வரலையே, ஏன்னா அவர் ஒரு ஆள் தான் தெரிஞ்ச ஆள், வேறு யாருமே தெரியாது, புது ஆளுங்கிறதுனால பேசுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, யாருக்கிட்டே பேச முடியல. பார்க்கறதுக்கு எல்லாமே எப்படி சொல்கிறேன் அதுமாரி இருக்கிறாங்களா. இப்போ நீ குத்தான் பாரு நான் சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சுக்காத, தப்பா நினைச்சுக்கிட்டா டக்குன்னு உன்னை பார்த்தா ஒரு பயம் வரும். அடிச்சான்னா நம்ம என்ன பண்றது, எந்த மூலையில பத்துவங்க கிடப்போம்னு தெரியாது. அதனால வந்து மனசு அது எங்களுக்கு தான் தெரியும். ஆளை பார்த்தா ஆனா மாதிரி இருக்கும், குரலை பார்த்தா கோழி மாரி இருக்கு, அந்த மாதிரி டைலாக் தான் இருக்கு. அதுமாரி ஃபர்ஸ்ட் 2வது நாள் வந்தவொடனே யாருக்குமே இது சொல்ல தெரியல. அதாவது வந்து யாரை பார்த்தாலும் பயமாகுது பேசுறதுக்கு. யாருக்கிட்டே ப்ரோ எங்கேருந்து ப்ரோ வரீங்க ப்ரோன்றா அப்படின்றாங்க. எதுக்கு சரி நம்ம டீசெண்டாக பேசினா வேலைக்கு ஆகாது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கூலில் போய் அட்மிஷன் போட்டு சேர்றான்னா என்ன பண்ணுவான், ஆளுங்கெல்லாம் டீசெண்டாக போல. இதே கதை வந்து எங்கள் ஸ்கூலில் நடந்தது. 8th ஸ்டாண்டர்டில் சேர்றப்போ வந்து எல்லாம் இங்கிலீஷில் பேசினாங்க. கேளுங்க, இங்கிலீஷில் பேசிகிட்டே இருந்தாங்க. போல நம்மளுக்கு வேறு இங்கிலீஷ் தெரியாது. போயிட்டு ப்ரோ குட் மார்னிங் ப்ரோ சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு தமிழில் கேட்டேன். ஒய் வாட் வாட் ஐயோ தமிழில் புரியல போல. அப்புறம் இங்கிலீஷில் வந்து கேட்டேன், ப்ரோ என்ன ஹவ் ஆர் யூ ப்ரோ. அப்புறம் வந்து ஏய் நேரா தம்பி இங்கிலீஷில் பேசுகிறா தமிழில் பேசுகிறா, நம்ம ஜாலியாக பேசிக்கலாம்டா. எனக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும் சொல்லி. சரி நம்ம தான் எதுவும் இது பண்ணலை, நம்ம வந்து அவ்வளோ இங்கிலீஷ்லாம் பேச மாட்டோம், இவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க சொல்லிட்டு கை போட்டாங்க. ஏன்னா தம்பி இங்கிலீஷில் பேசுகிறேன், இங்கிலீஷ் எல்லாம் யாரா பேசுவோம், குழந்தை மாதிரி ஏன்டா பேசிகிட்டு இருக்க, தமிழ்லேயே பேசுகிறான் பேசலான்னு சொல்லிட்டு ஜாலியாக ஆரம்பிச்சது தான். அதே மாதிரி தான் இந்த காலேஜ் லைஃப்பும். 3வது நாள் கரெக்டாக வரப்போ வந்து நெட்டு காலி ஆயிடுச்சு, ரீசார்ஜ் இல்லை. என்னடா பண்றது, ஆளுங்க சிம் வாங்கல நீ. அதே மாதிரி என்னன்னா ஹாட்ஸ்பாட் தேவைப்படுது, இழிச்சவாய் மாத்துவான்னு சொல்லி திருப்பி அவரா வாலண்டியரா வந்தாரு. வாலண்டியரா வந்து ப்ரோ இங்கே உட்காரணும் ப்ரோ, இல்லை வெளியே போகணும் ப்ரோ, ப்ரோ நீங்க எங்கேருந்து வரீங்க ப்ரோ, நான் அந்த சைடு சென்னையில் அந்த சரி ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ வெரி ஹாட்ஸ்பாட் கொஞ்சம் ஆன் பண்ணி தரமா ப்ரோ, என்ன ஏதாவது மெசேஜ் இல்லை ப்ரோ கொஞ்சம் எமர்ஜென்சி ஆன் பண்ண உடனே ஆன் பண்ணது தான். காலேஜ் முடிச்சுட்டு போகிற வரையும் ஆனில் தான் இருக்கும், ஆஃபே ஆகாது. நான் இங்கேருந்து ப்ரோ
அப்படின்னா ஆஃப் பண்ணுறேன்னு அர்த்தம். ப்ரோ ஹாட்ஸ்பாட் அப்படின்னா ஆன் அர்த்தம். அதே போகிற காலத்தில் அதே பேராகி போச்சு அவருக்கு. ஹாட்ஸ்பாட் என்ன இத்தனை கூட்டத்தில் உட்காந்து எங்கேருந்து ஹாட்ஸ்பாட் இருந்தானா எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. அவரு திரும்பி பார்க்க மாட்டாரு. அப்புறம் அந்த ஹாட்ஸ்பாட் யாரு? ரியல் நேம் என்ன? ரகுமான். ரகுமான். ஹாட்ஸ்பாட்னு கூப்பிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இங்கே வந்து கிரவுண்டில் ஒரு ஷெட் இருக்குது உட்காரலான்னு சொல்லிட்டு நானும் வசந்த் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தோம். உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்போ வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. அப்போ ஹாட்ஸ்பாட் ஓகே ஆன் பண்ணிட்டு ப்ரோன்னு சொல்லிட்டு உட்காரலாம். பக்கத்தில் வந்து இவருல இவர் வந்து பக்கத்தில் இருந்த பேசவே மாட்டார், அமைதியாக இருப்பார். நானும் சரி பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ படிப்ஸ் மாதிரி தான் தெரியுது. இப்போ பார்த்தோன்னா படிப்ஸ்லாம் கிடையாது, பக்காபரிக்கி புல்லுதான். பரவாயில்ல, புல்ல காம்பு கூட கிடையாது, வெறும் புல்லுதான். புல்லு பிடிங்கி அதுக்கப்புறம் உட்காந்துட்டு உடனே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு. நானும் வசந்த் கிட்ட கேட்குறேன், வசந்த் லஞ்சு எதாவது எடுத்துன்னு வந்தியாடா, ரொம்ப பசிக்கிறான்னு. இல்லை லஞ்செலாம் எடுத்துன்னு வரல. சரி 1:30 மணிக்கு விட்டுருவாங்களே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகத்தில் வந்து இருந்தாலும் பசி எடுக்குது. காலையில் வேறு சாப்பிடலன்னா பண்ணுறது. சரின்னா ஏதோ சாப்பிடலாம், ஏதோ ஸ்மெல் அடிக்குது, சாப்பாடு ஸ்மெல் அடிக்குது, கூட ஏதோ பீட்ரூட்டு கேரளா அந்த பொரியல் ஸ்மெல் அடிக்குதுன்னா பொரியல் ஸ்மெல் அதிகமாக வந்து நம்ம 2 பேர் தானே உட்காந்துக்கிறோம். திரும்பி பார்த்தா தொகுறாருல இவர் உட்காந்து என்ன பண்ணிக்கிறாரு, சாப்பாட்டில் இருக்கிற அந்த இது கேரட்டு பீன்ஸை மட்டும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்டுங்கிறாரு. திரும்பி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ பசிக்குது, இந்த கேரட்டு கொஞ்சம் எடுத்தாங்க தாராளமாக வச்சு சாப்பிட்டு ப்ரோ. என்ன ப்ரோ நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் இவன் மாதிரியே இன்னொருத்தன் வசந்த்னு அவன் வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு கொஞ்சம் வச்சு கொடுத்து நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்கள் ஹாட்ஸ்பாட்டுக்கிறாருல அவர் வந்து ஹாட்ஸ்பாட் வந்து என்ன ப்ரோ இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை நான் சாப்பிட மாட்டேன், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி ப்ரோ ஹாட்ஸ்பாட் ஓகே ப்ரோ தான் கால் பண்றாரு. ஹாட்ஸ்பாட் வந்து இது மாதிரி ப்ரோ பப்ஜி விளையாடுவீங்களா? இரு இப்போ நான் சொல்றேன். A few moments later. தம்பி நீங்களாம் இப்போதான் வெளில மன்சூரே, நான் அப்போத்துலேருந்தே வெளில. சரிண்ணா ஞாபகம் வச்சுக்க. அதெல்லாம் அப்பவே அப்படி நீங்க இருந்து மலை ஏறதுக்கா மூச்சு தள்ளும், நாங்களாம் மலையில ஜம்ப் அடிச்சுக்கிட்டு போவோம். கார் எப்படி டிரைவரா மலையில நிறுத்த சொன்னா பள்ளத்துல திரும்ப நிறுத்துற ஆளுங்க. பல்ல சாதாரண பல்ல விட எங்க வண்டி வா, அங்க பேர் ஸ்காடர்ஸ்ல 4 பேர் இருக்கிறாங்க, வா போலாம். வண்டி எடு, வண்டி எங்க வண்டி நிக்கும், எங்க நிக்குது தண்ணி உள்ள கேட்ட பார்க் பண்ணிட்டு வந்துக்கிறேன் இரு. அதை போய் நான் இப்ப எடுக்க முடியுமா? அந்த வண்டியில தண்ணியில இருக்கிற வண்டியை போயிட்டு இப்ப நான் எடுத்துட்டு வரேன். ஐயா வண்டி எடுத்துன்னு வாயா எங்க இருக்குது வண்டி? நான் தண்ணியில இருக்குது மார்க் பண்றேன். இதுல மார்க் வேற முழுகின வண்டியை எத்தனை திருப்பி எப்படி எடுக்க முடியாது? மார்க் வேற பண்ணி கட்டுறேன். ஐயா வண்டி வேற இருக்குது, வேற வண்டி இருக்குதா? இல்ல அது ஒரு வண்டி தான். சரி அதுல பெட்ரோல் இல்ல போல, கையில ஆயிடுச்சு. பெட்ரோல் எல்லாம் ஃபுல்லா தாங்குது. ஏறி போய் பார்த்தா எனக்கு தான் தெரியும். அட பாவி, அது வச்சிருந்தானா ஜோன் உள்ள வந்திருப்பேனா நான், அதனாலே ஜோன்ல சிம்பிளா சொல்லிட்டா. இப்போ காட்டு பக்கத்துல எனிமி இருக்கான் சரியா, நீ போரூர்ல இருந்து வர காட்டு பக்கத்துல மார்க் பண்ற நிறுத்துறான்னு, இவன் பூந்தமல்ல நிறுத்துவான் காரை, புரியுதா? அது ஒண்ணும் இல்ல, இப்ப ஹெல்மெட் போடலன்னா சுத்திட்டு போற பத்தியா, அது மாரி அவன் சுத்திட்டு போய் ஸ்ட்ரைட்டா பூன்மல்லிகை போயிடலாம். காட்டு பக்கம் போரூர்ல இருந்து காட்டு பக்கம் வழியா கிராஸ் ஆகி பூந்தமல்ல திருப்பி காட்டு பக்கம் போவான். அந்த மாதிரி டிரைவர் இவன், அதான் வர்கீஸ் மாதிரி டிரைவர் இவன். இன்னொன்னு பண்ணுவான் என்ன தெரியுமா, ஒரு நாக்கு வைப்பான், ஒருத்தன் தான் வாயான்னுவான். நீ காட்டு பக்கத்துல இருப்ப, நாங்க 2 பேர் போரூர்ல இருப்போம், போரூர் கிண்டியில இருப்போம். நாங்க அங்க இருந்து வருவோம், வரத்துக்குள்ள இவன் செத்துருவான். கிட்ட போயிட்டு நாயா வரலையா நீங்க, நாங்களும் செத்துருவோம். அப்புறம் எதுக்கு கூப்பிடணும்? அது கூட பெரிய விஷயம். உனக்கு அடிக்க துப்பு இல்ல, அது இல்ல, அது பெரிய விஷயம் கிடையாது. ஐயா என்னய்யா மார்க் பண்ணிக்கிறேன், இறங்க போறேன். சரி இறங்க. சரி நானும் அதே வந்து நாங்க இதுல இறங்கிக்கிறோம், அப்பார்ட்மெண்ட்ல இறங்கிக்கிறோம். நீங்க போயிட்டு கேசில் இறங்கிடுங்க, போயிட்டு லூட் அடிச்சுட்டு வாயா கொஞ்சோண்டு எடுத்துடணும். நாங்க வந்து ஃபுல்லா சரௌண்ட் பண்ணிட்டு யாராவது வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்னைப் வச்சு பார்த்துன்னு இருப்போம். இவர் என்ன பண்ணுவாரு, ப்ரோ எல்லாம் ரெடியா ப்ரோ, எல்லாம் எடுத்துட்டீங்களா, நீங்க கொஞ்சம் வாங்கலாம் பக்கத்துல கொஞ்சம் வந்துடும். சரி என்ன 2 பேர் தாங்க நாங்கள் அடிச்சிடலாம் பார்த்தா அவங்க ஒரு ஸ்காடே இருக்கும். இவர் உட்காந்து சுற்றி வந்துன்னு போயிரு, சுற்றி வந்துட்டு 2 பேர் கால் பண்ணிட்டு ப்ரோ நான் எல்லாம் கால் பண்ணிட்டேன், மொத்த நாட்டில் இருக்கிறான், சீக்கிரம் ஓடியா நாங்களும் அவசரமா வருவோம். எங்க நீ பூந்தமல்லியில் இருப்ப, திருவேற்காடுல இருந்து பூந்தமல்லி வரணும், நீ
வாங்குவோம். சரி நாங்களும் அச்சுதான் போல நம்ம 2 கிலோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ஆர்வமா எடுத்துன்னு வருவோம். எங்களை வண்டியெல்லாம் மாத்திக்கிட்டு வருவோம். வண்டியெல்லாம் மாத்திட்டு வா வண்டி மாத்தின்னு போயிடலாம் சொல்லிட்டு வண்டி போற வர வண்டியெல்லாம் நிறுத்தினுங்கிற வண்டியெல்லாம் இல்லன்னா போத்தோம் நாங்க 2 கிலோ வச்சிருவோம். அது கூட நடுவுல போயின்னு இருப்பானுங்க. அவனுக்கு மேல ஏற்றி விட்டு அவன்லாம் அடிச்சு கலப்பிட்டு போவோம். போனா இவன் சேஃபா இருப்பான். போய் குத்துவோம். டம டம டமன்னு சொல்லுங்க 2 பொட்டி பறக்கும் பச்சை பக்கம். யாரா நாங்க தான். இவன் என்னப்பா செத்துட்டீங்க அப்படின்னு வெறுப்பாவமா ஆவாதா. அதே மாதிரி அவர் ஒரு இடத்துல இறங்கிட்டு வெடிக்கிட்டு எல்லாம் வச்சிருப்போம். ஸ்னைப்பர் வச்சு சூப்பரா உட்கார்ந்து இருப்பேன். அடி அங்கே ஒரு 6 கிலோ வச்சிருப்போம். டம்மு டிம்மு ஸ்னைப்பர் பேசினுக்கோம். பேக் டு ஒவ்வொருத்தன் பண்ற வேலை இது. இவன் ஒரு மேட்ச் ஒரு விதமா பண்ணுவான். இவன் 2005 இவன் சேர்ந்தது லேட்டு. நான் நினைச்சேன் இவன் தான் 2005 தாடி மிசியமா இருக்கான் பெரிய பையன் நினைச்சேன். நான் என்னோட சின்ன பையன். 2 குழந்தைக்கு என்னை விட எல்லாருமே சின்ன பையன். ஏய் லூஸ் இவன் தான் என்னோட பெரிய பையன். பெரிய பையன் தான் நானு. 2005 தான் நானு. அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் எல்லாம் சின்ன பையன் வருவாரு. ஐயா எங்களை வச்சு ஓடுவாரு. டம்மு டிம்மு ஆனா அண்ணா ஐயாக்கு ஹெட்ஷாட் விழும். எப்படிடா அடிப்பாய்க்கடா அடிக்கிற அடி அப்படி அடிச்சிருக்க அடி கொஞ்சம் எப்படின்னா நடுவுல வீடு 2 பக்கம் வழி. இவன் அந்த பக்கம் போக விடுவேன். அந்த பக்கம் வருவான். இவன் இங்க அங்க அடிப்பேன். இவர் அடிச்சுட்டு இருப்பேன். நீ வேற ரூம் மேட்ச் போனாலும் இவனுங்கெல்லாம் அந்த ஒரு ஸ்னைப்பர்ல வச்சு ஆடுவேன். நான் ஸ்ட்ரைட்டா எடுத்து போயிடுவேன். வா நீ M6 எடுத்துனோம். வா வா வரியா ஐஸ் புடி வரியா என்ன இவன் மட்டும் ஏஆர் எடுத்துன்னு வருவான். மிஷின் கன் எடுத்துன்னு வருவான். நச்சுக்காரு யோ என்ன கன் மாத்துறேன். கன் மாத்தலையா போ சாந்தா கேக்க மாட்டேன். போடா இதாண்டா அடிப்பேன். நாங்க சொல்றோம் அடிப்பேன். வா 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 அடி. நான் ரீஸ் பண்ணாட்டத்தோட சவுண்ட் டமடமடன்னு அடிக்கும். 150 லோட்டு அடிப்பான் 2 பேருக்கு. 2 பேர் 150 லோட்டு செத்துருவான். அச்சுன்னு இருப்பான். செவுத்து அச்சுன்னு இருப்பான். போட்டு அவன் வருவான். அச்சனுக்கான்னு தெரியும். இவனா உள்ள வருவானா. உள்ள வந்து சாவான். இவன் நின்று அடிப்பான்டா. இவன் உள்ள வந்து சாவான். 4 வாட்டி சாவான். 150 4 வாட்டி செத்துருவான். அவர் ஒரு புல்லட்டா அடிக்கிறதுக்குள்ள அவருக்கு மூச்சு தள்ளும். வெளியே போயிட்டே இப்படி வருவாரு. சரியா யோ நோட் பண்ணி இதே ஒரு புல்லட். நான் என்ன பண்ணுவேன்னா நீ ஒரு புல்லட் ஒரு ஆள் 150 லோட் பண்ண மாட்டான். 7 புல்லட் காணதுக்கு அப்புறம் லோட் பண்ணுவான். அதை கூட நான் அடிச்சுட்டு போயிடுவேன். நீ பொறுமையா போய் லோட் பண்ணிட்டு வா. வீட்டுக்கு போயிட்டு நான் முடிச்சுட்டு கிளம்புறேன். போய் அடிச்சுட்டு வந்துடுவேன். இவன்லாம் பாரபட்சமே இல்லை. வந்தாலும் சரி முடிஞ்சிடும். அவ்வளவுதான். சூடாகுது. வெயில் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். செஞ்சு ரெட்மி போன் மட்டும் வாங்கி தாடிங்க. ஐயோ ஆமாங்க பாருங்க 2 தோசை ஊத்துறோம் போல அந்த அளவுக்கு. இப்போ எடுத்துட்டு இருக்கிறது ரெட்மில தான். எந்ததான் எந்த இப்போ ஒருத்தரோட ரோல் வந்து சொல்றீங்களா? நீங்களே வாய் கூசாம உங்க ரோல் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஹோம் கிரியேட்ஸ்ல வாய் கூசாம சொல்லணும். ரோல்னா மறந்து நீ என்ன கிளிக்கிறீங்க? நான் வந்து சொல்லு புடிங்கி சொல்லு சொல்லு சொல்லு. நீ தான் தெரியுமா சொல்லு. ஹோம் கிரியேட்ஸ்ல இருக்கேன். ஐ அம் ப்ரொடியூசர் ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்கானா? டேய் மனசா முதல்ல 134 ரூபாய் ஜிபே பண்ண சொல்ல எனக்கு. இந்த ப்ரொடியூசர் ஆளு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து கடன் வாங்கி தின்னுவானா? கஞ்ச பையங்க இவன். இவன் என்ன பாக்குறீங்க? 10% தர மாட்டான். கதன்னு சொல்லாதீங்க. ட்ரீட். அது ஒரு அன்பா ஆறுதலா தந்தோம். எது அவன் போன அன்பா ஆறுதலா 1000 ரூபாய்னா அல்ல ஒரு 40 ரூபாய் 50 ரூபாய் சொல்ல போனா சரியா 134 ரூபாய் எவனா கால் பண்ணுவானா? A few moments later. ஆறுதலா 1000 ரூபாய்னா அல்ல ஒரு 40 ரூபாய் 50 ரூபாய் சொல்ல போனா சரியா 134 ரூபாய் எவனா கால் பண்ணுவானா? என்ன கேட்காம கொள்ளாம 2 சிப்ஸ் பாக்கெட் எதுக்கு எடுத்த? நான் மட்டுமா சாப்பிட்ட 134. நீ மட்டும் தான் 2 பாக்கெட் சாப்பிட்ட. சரியான அடி அடிச்சுவேன். மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். சார் ஒரு சிப்ஸ் பாக்கெட் 10 ரூபாய் 2 வாங்குறேன். உன் சைஸ்க்கு ஒண்ணே போதும். வசந்தே சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு போற ஆளு நீ ஏன் இது மாதிரிலாம் பண்ணீங்கற? 2 சிப்ஸ் ஐயா வந்தானா ஒத்துப்பேன். நானு ஐயா வந்தானா ஒத்துப்பேன். 2 பாக்கெட் நான் 3 பாக்கெட் கூட போற ஒத்துப்பேன். 2 சிப்ஸ் பாக்கெட் 134 ரூபாவா? சொல்லு. அப்புறம் சமோசா சாப்பிட்டேன் 3 தான். எப்படியோ சாப்பிட்டா சமாளிக்கிறான். சரி சாப்பிட்டல யார்? சரி விடுங்க விடுங்க. சாப்பிட்டேன் எல்லாம் தான் சாப்பிட்டாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு ஜிபே பண்ணு பசங்க. டேய் விடுங்கடா. வசந்த் நீ சொல்ற. நீ யாரா? நான் வந்து அவன சொல்லி நிறுத்துங்களேடா. அவன் நிறுத்துற அந்த மியூசிக் மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவன.
ஏய் சென்சார்லாம் போட முடியாது சொல்றா சென்சார் நான் வந்து இல்ல ஏய் சொல்றா ஆம்பளை மாதிரி பேசு. யாரு சைடு கேரக்டர் சைடு கேரக்டர் எந்த சைடு எந்த சைடு கேரக்டர் ஏய் லூசே என்ன பண்ற முக்கியமா இல்ல நான் இதுல என்ன பண்றேன்னா அதான் நானுங்கறேன் என்ன பண்ற நீ இதுல ஆர்டிஸ்ட் அவ்வளவுதான். ஒன்னும் பண்ணல. ஒன்னுமா பிபி ஊதுவாரு. சரி அடுத்து நீதான் நீ சொல்லு. நான் வந்து ஒரு கலைஞன். அதாவது வந்து என்ன பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் பேசாத யாரு இந்த பக்கம் சாயிரம் மாதிரி இருக்கும், அதுக்கு இந்த பக்கம் நினைக்காதீங்க, இந்த பக்கம் சாயிரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, நடுவுல வர மாட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது வந்து ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு டேலண்ட் இருக்கலாம், என்கிட்ட பல டேலண்ட் இருக்கு, மல்டி டேலண்ட். வாட்டர் மில்லன் ஸ்டார்ட் பாத்தீங்களா? சாரி வீட்ல வைஃபை இருக்கு. என்னடா எறும்பு தானடா பேண்ட் உள்ள பாம்பு போன மாதிரி இப்படி எகுற. நான் ஒரு சொல்லுங்க பாய். ஒரு சைடு ஆக்டர். சைடு ஆக்டரா? மெயின் ஆக்டர். எல்லாரும் ஆக்டரா? சைடு மெயின் கண்டக்டர் மாதிரி இருப்பாரு, ஆனா சைடு ஆக்டர்ன்றது. ஆனா அவர் தான் மெயின் ரோல்ல பண்ண போறாரு. ஆமா நிறைய வீடியோல வருவாரு. கேமரா இப்படி பிடிச்சி நிப்பாரு. இந்த கல்யாண மண்டபத்துல குபேர பொம்மை பாத்துருக்கீங்களா? இந்த பன்னீர்லாம் தெளிப்பு மேல குபேர பொம்மை இப்படி வச்சு அது மாதிரி எங்க சைடுல வந்து கேமரா பிடிச்சிட்டு இப்படி நிப்பாரு. சார் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோமியாஸோட கேமராமேன் இவர் தான். நம்ம ஷூட் பண்ற சீன்ஸோட பிஹைண்ட் த சீன்ஸ் கேமராமேன் இவர் தான். தனியா எத்தனை இருப்பார் சுத்தி சுத்தி அப்படியே ரோலிங்லேயே இருப்பார் சார். எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி தள்ளிடுவாரு. அவ்வளவுதான். சகல பாக்கிறதுக்கு தான் டியூப்லைட் பட்டி மாரி இருப்பாரு. ஆனா கெட்டிக்காரரு. ஆனா வீடியோ எடுக்கிறப்ப கெட்டடா. அது மலையாளம். அது மலையாளத்துல. நீங்க தான் மலையாளம். தமிழ். இந்த ஓமன குட்டி நான் யாருன்னு கேட்டீங்கன்னா தெரியல. அவர் டைரக்டர். நான் இங்க என்ன பண்றேன் எனக்கே தெரியல. ஏன்னா எல்லா வேலையும் எந்திரம் தான் கட்டுறானு. அவர் வந்து எப்படி தெரியுமா, இந்த சமயத்துல நீங்க என்ன கேபின் க்ரூ எல்லாமே அது மாதிரி ஆளு இவரு. முடிச்சுக்கலாம். டாடா பை. டாடா. வெல்கம் டு. அவர் வந்து ஆரம்பத்துக்கே போயிட்டாரு ஐயா. இன்னொரு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி மீண்டும்னா செத்துருவோம் ப்ரோ. Subscribe to Omi Creates and Omi Vlogs. Like, share, subscribe and comment. கட் பண்றா பாய். அம்முக்கு டும்முக்கு அம்மா